வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசின் பழிவாங்கும் பட்டியலில் தனது பெயரும் உண்டு. திலீப் ஜெயவீர பரபரப்பு குற்றச்சாட்டு. எங்களை அசைக்கவே முடியாது. அமைச்சர் நலிந்த ஜேதிச திட்டவட்டம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை, சாடுகின்றார் முன்னாள் அமைச்சர் ராஜித. ஒற்றையாட்சி முறைமையை இலங்கை தமிழரசு கட்சி முழுமையாக எதிர்க்கிறது. எம்.ஏ. சுமந்திரன் திட்டவட்டம். கரூர் செல்லும் முதல்வர் விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திக்க திட்டம். பெரும் ஆபத்தில் உள்ள இடைக்கால உடன்படிக்கை. மீண்டும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை. இனி விரிவான செய்திகள். சில யூடியூப் சேனல்களை உற்று நோக்கினாலே அடுத்து 6 மாத காலப்பகுதியில் யார் சிறைக்கு செல்ல போகின்றார்கள் என்பதை துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும் என்றும், அவ்வாறு வெளியிடப்படுகின்ற எதிர்வுக்கூறல்களில் தனது பெயரும் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக சர்வஜன அதிகாரம் கட்சியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலீப் ஜெயவீர தெரிவித்திருக்கின்றார். நேற்று நடைபெற்றிருக்கக்கூடிய கேகாலை மாவட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகளுடனான சந்திப்பின் போது இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். முன்னர் இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனத்தின் ஊடகவியலாளர் ஹர்ஷன் சமரசிங்க நடத்திய காலை நேர நிகழ்ச்சியில் எதனை தெரிவிக்கின்றாரோ அதுவே அன்றைய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ நிலைப்பாடு அல்லது அரசு வட்டாரத்தின் முடிவு என்பதை மக்கள் எளிதாக புரிந்து கொண்டார்கள். இன்று நாட்டின் ஊடக கட்டமைப்பு அதே பாணியிலேயே அரசால் கையாளப்பட்டு வருகிறது. தற்போது கட்சன் சமரசிங்க போன்றவர்கள் இல்லை. அதற்கு பதிலாக 2 அல்லது 3 யூடியூப் சேனல்கள் மாத்திரமே முன்னிலையில் உள்ளது. அந்த யூடியூப் சேனல்களை உற்று நோக்கினாலே அடுத்த 6 மாத கால பகுதியில் யார் சிறைக்கு செல்ல போகின்றார்கள் என்பதை மிக துல்லியமாக அறிய முடிகிறது. அரச மாளிகையில் எடுக்கப்படும் தீர்மானங்களின் அடிப்படையிலேயே இந்த யூடியூப் சேனல்கள் ஊடாக தகவல்கள் திட்டமிட்டு பரப்பப்படுகின்றது. அவ்வாறு வெளியிடப்படும் எதிர்வுக்கூறல்களில் என்னுடைய பெயரும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த அடக்குமுறை மற்றும் பழிவாங்கல் நடைமுறைகளை நேரில் அனுபவித்தவன் என்ற ரீதியிலும் அது குறித்து அரசியல் அறிவை கொண்டவன் என்ற அடிப்படையிலும் நான் ஒன்றை மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த அரசு இவ்வாறான பழிவாங்கும் கட்டமைப்பு மற்றும் ஊடக அடக்குமுறை இயந்திரத்தை எவ்வளவுதான் பயன்படுத்த முற்பட்டாலும் அதனை நீண்ட காலத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. ஏனெனில் தற்போதைய ஆட்சியாளர்கள் குறிப்பிடும் 75 வருட சாபக்கேட்டு அரசியலில் எப்போதும் கடுமையான விமர்சனங்களும் மக்களின் எதிர்பார்ப்புகளுக்குள்ளான ஒரு அதிகார இயந்திரமே இதுவாகும் என குறிப்பிட்டார். மக்களால் 3/2 பெரும்பான்மை கொண்டு எமது அரசை எதிர்க்கட்சிகளினால் கவிழ்க்க முடியாது என்று அமைச்சரான நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கின்றார். அரசின் தற்போதைய அரசியல் பலம் மற்றும் வேலை திட்டங்கள் குறித்த ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: நடந்து முடிந்த தேர்தல்களில் இந்த நாட்டு மக்கள் தங்களுடைய தூய்மையான அரசியல் ஆணை மூலம் இந்த அரசுக்கு பாரிய பலத்தை வழங்கியுள்ளனர். நாட்டை புதிய பாதையில் கொண்டு செல்வதற்காகவே மக்கள் இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை எடுத்தனர். மக்களின் பலத்த ஆதரவோடு இயங்கும் இந்த அதிகார கட்டமைப்பை நாடாளுமன்றத்திற்குள்ளேயோ அல்லது அதற்கு வெளியிலோ இருந்து கொண்டு எதிர்க்கட்சிகளினால் எந்த வகையிலும் பலவீனப்படுத்தவோ அல்லது அசைக்கவோ முடியாது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் அரசின் திட்டங்கள் அனைத்தும் தங்கு தடையின்றி முன்னோக்கி நகரும் என குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த தற்போதைய அரசாங்கம் அந்த சட்டத்தை நீக்குவதற்கான எண்ணமில்லை என்றும், எதிர்க்கட்சிகளை அடக்குவதற்காகவே அந்த சட்டத்தை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொண்டிருப்பதாக முன்னாள் அமைச்சரான ராஜித சேனாரத்ன தெரிவித்தார். இந்த விடயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் நிறைவேற்று ஜனாதிபதி முறையை இல்லாதொழிக்கும் எண்ணமும் தற்போதைய அரசுக்கு இல்லை என்று அவர் சாடியுள்ளார். ஆட்சிக்கு வந்தவுடன் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாகவே அரசு தெரிவித்திருந்தது. தற்போது இந்த வருடத்திற்குள் அதனை நீக்குவதாக ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இவ்வாறு தான் நிறைவேற்று ஜனாதிபதி முறையையும் நீக்குவதாக கூறியிருந்தார். ஆனால் நிறைவேற்று ஜனாதிபதி முறையில் சுவையை தற்போது அவர்கள் உணர்கின்றார்கள். இதனால் தற்போதைக்கு அதனை நீக்கும் எண்ணம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் ஜனாதிபதி பதவிக்காலம் முடிவடையும் போது அடுத்தவர்களுக்கு கிடைக்கப் போகும் வாய்ப்பை தடுப்பதற்காக இதனை அவர்கள் செய்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். பயங்கரவாத தடை சட்டத்தை கடுமையாக எதிர்த்தவர்கள் கூட இன்று அதே சட்டத்தின் கீழேயே
சுரேஷ் அலவை கைது செய்து தடுத்து வைத்திருக்கின்றார்கள். இதுவரை எத்தனை பேரை அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்திருக்கின்றார்கள்? ஜி.ஆர். ஜெயவர்தன இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்த நாளிலிருந்தே நான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தேன். அன்றும் எதிர்த்தேன், இன்றும் எதிர்க்கின்றேன், என்றும் எதிர்ப்பேன். கடந்த எமது ஆட்சி காலத்தில் இதனை செய்யுமாறு நாங்கள் கூறினோம். அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தார். அதில் இருந்த பல அடக்குமுறை சட்டங்களை நீக்கித்தான் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் இப்போது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமும் தேவையில்லை. ஏனென்றால் வடக்கிலும் தெற்கிலும் இப்போது பயங்கரவாதம் இல்லை. மீண்டும் அப்படி ஏதேனும் ஒன்று வந்தால் நாம் மீண்டும் ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிக் கொள்ளலாம். இப்போது அதனை தொடர்ந்து வைத்திருப்பதன் நோக்கம் என்ன? எதிர்க்கட்சியினரை அடக்குவதற்காகவே இதனை தொடர்ந்து வைத்திருக்கின்றார்கள். இந்த சட்டத்தின் மூலம் எந்த நேரத்திலும் ஒருவரை கைது செய்து நீதி விசாரணையின்றி 1.5 முதல் 2 வருடங்கள் வரை தடுத்து வைத்துக் கொள்ள முடியும் என்பதனாலேயே அரசு இதனை தொடர்ந்து தக்க வைத்துள்ளது என சுட்டிக்காட்டினார். ஏக்கிய ராஜ்ஜிய என்கின்ற ஒற்றையாட்சி முறைமையை இலங்கை தமிழரசு கட்சி எதிர்க்கிறது என்றும் இலங்கை தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டதே சமஷ்டி தீர்வு ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காகவே என்றும் சமஷ்டி மிக மோசமாக கேலி செய்தவர்களே என்று சமஷ்டியை பற்றி பேசுகின்றார்கள் என்று ஜனாதிபதி சட்டத்தரணியான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். நாகர்கோவில் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது எம்.ஏ. சுமந்திரன் இந்த விடயத்தை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: இலங்கை தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டதே சமஷ்டி கோரிக்கைக்காகவே ஆகும். தமிழரசு கட்சியை சமஷ்டி கட்சி என்று கேலி செய்தவர்கள்தான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். 1971ஆம் ஆண்டு ஜி. பொன்னம்பலம் நாடாளுமன்றத்தில் இருக்கவில்லை. எமது தலைவர் இருந்திருந்தால் சமஷ்டி கோரிக்கை எவ்வளவு மோசமானது என்பதை என்னை விட மிக திறமையாக பேசியிருப்பார் என அவர் நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கின்றார். ஆகவே சமஷ்டியை மிக மோசமாக விமர்சித்தவர்களே இன்றைக்கு மக்களை பிழையாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய கட்சியினுடைய முழுமையான கொள்கையை சமஷ்டி ஆட்சி ஒன்று உருவாக்க வேண்டும் என்பதுதான். ஏக்கிய என்ற சொல்லிற்கு அர்த்தம் ஒன்று, ராஜ்ஜிய என்ற சொல்லுக்கும் அர்த்தம் நாடு. ராஜ்ஜிய என்று சொன்னால் ஆட்சி முறை. இப்போது இருக்கிற அரசியல் அமைப்பிலே சொல்லப்பட்டிருப்பது ஏக்கிய ராஜ்ஜிய என்பதாகும். ராஜ்ஜிய என்ற சத்தம் தமிழ் மக்களுக்கு புரியாமல் இருந்தாலும் தமிழை விட சிங்களம் கூடுதலாகவே தெரிந்திருக்கிற கஜேந்திரகுமாருக்கு இது நன்றாகவே தெரியும். அவர் தொடர்ச்சியாகவே மக்களை பிழையாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என தெரிவித்தார். முதல்வர் விஜய் ஜூலை மாதம் 2ஆம் வாரத்தில் கரூருக்கு செல்ல இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் தற்போது விஜய் முதல்வராகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரும் ஜூலை மாதம் 2ஆம் வாரத்தில் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. தாவேக தலைவர் விஜய் முதல்வர் ஆவதற்கு முன்னர் டெல்லிக்கு சென்று வழக்கு விசாரணைக்காக சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்து வந்தார். மேலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டவுடன் அங்கிருந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் விஜய் உடனடியாக தனி விமானம் மூலம் சென்னை சென்றதை எதிர்க்கட்சிகள் விமர்சித்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வீடியோ கால் மூலம் பேசி ஆறுதல் கூறிய விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சென்னை மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் விடுதி ஒன்றுக்கு அழைத்து வந்து அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். விஜய் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்ததோடு அவர்களுடைய மருத்துவ செலவு, கல்வி செலவுகளை ஏற்பதாகவும் வேலைவாய்ப்புக்கு ஏற்பாடு செய்து தருவதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் கரூருக்கு சென்று சந்திக்காமல் பாதிக்கப்பட்டவர்களை சென்னைக்கு வரவழைத்து சந்திப்பதா என சர்ச்சை எழுந்தது. விஜய் கரூர் செல்ல காவல்துறை பாதுகாப்பு வழங்கவில்லை என தாவேக தரப்பில் அப்போது தெரிவிக்கப்பட்டது. தற்போது விஜய் முதல்வர் ஆகியிருக்கக்கூடிய நிலையில் வரும் ஜூலை 2வது வாரத்தில் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரானுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பரஸ்பர தாக்குதல் அச்சுறுத்தல்களினால் இரு நாடுகளுக்கு இடையில் இடைக்கால உடன்படிக்கை தற்போது பெரும் ஆபத்தில் இருக்கிறது. சமீப நாட்களாக ஹார்முஸ் நீரிணை பகுதியில் இரு நாட்டு படைகளும் தாக்குதலை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் இந்த உடன்படிக்கை குறித்தான பேச்சுக்களும் தற்போது கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது. இந்த நிலையில் ஈரான் தரப்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கையை அடுத்து ஹட்டார் தலைநகர் டோஹாவில் செவ்வாய்க்கிழமை அன்று அமெரிக்க மற்றும் ஈரான் அதிகாரிகளுக்கு இடையில் ஒரு முக்கியமான சந்திப்பு நடைபெற உள்ளதாக ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்தார். இருப்பினும் ட்ரம்பின் இந்த அறிவிப்பை ஈரான் அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இதுகுறித்து தெரிவித்த ஈரானின் துணை வெளிவிவகார அமைச்சர் ஹாசிம் ஹரிபாபாடி இந்த வாரம்
டோஹாவில் அமெரிக்க தரப்புடன் எந்தவிதமான தொழில்நுட்ப குழு கூட்டங்களும் திட்டமிடப்படவில்லை என கூறினார். அதே நேரத்தில் கட்டார் நாட்டுடன் இருதரப்பு ஆலோசனைகளை தொடர்ந்து நடைபெற்று வருவதை அவர் உறுதிப்படுத்தினார். தொடக்கத்தில் ஈரானின் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து பேசவே இந்த ஆலோசனைகள் திட்டமிட்டிருந்தன. ஆனால் ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள தீவிர பதற்றம் காரணமாக தற்போது நிலைமை கட்டிற்குள் கொண்டு வருவது முதன்மை நோக்கமாக மாறியுள்ளது. இந்த விவகாரத்தில் இரு நாடுகளும் முற்றிலும் மாறுபட்ட நிலைப்பாடுகளை கொண்டுள்ளது. இடைக்கால உடன்படிக்கையின்படி ஹார்முஸ் நீரிணையை தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க தங்களுக்கு முழு அதிகாரம் உள்ளதாக ஈரான் வாதிடுகிறது. ஆனால் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க கூடாது என்றும் சர்வதேச கப்பல் போக்குவரத்து எவ்விதமான தடையுமின்றி சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்றும் அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது. இந்த எல்லைப்பகுதி மோதல்கள் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகளுக்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது என முன்னாள் அமெரிக்க தூதுவர் ஒருவர் எச்சரித்தார். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.